பாவிகள் மேல பொறாமை கொள்ளாத, பாவிகள் மேல பொறாமை கொள்ளாத. லூக்கா 15:28 வாசிங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். உள்ளுக்கு போகிறதுக்கு மனசு இல்லையா? அந்த காரியத்தை கேட்டோனே அங்க எழுதப்பட்டிருக்கு, கோபம் அடைந்த. கோபம், பொறாமை உள்ளவர்கள் எப்போதுமே கோபம் படுவாங்க. பொறாமை எப்படி இருப்பாங்க? கோபம். அந்த ஒரு காரியம் அவங்களுடைய இதை மைண்டை டச் பண்ணிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த எரிச்சலும் கோபம் உண்டாகிடும் இடத்துல. இப்போ அப்பாவிட்ட கோச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, நான் வீட்டுக்கு வர மாட்டேன். அந்த மோமெண்ட் அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த உறவே வேண்டாம், இந்த குடும்பமே நம்மளுக்கு வேண்டாம், நான் பாட்டுக்கு தனியாக போகிறேன், நான் தனியாகவே இருந்துக்கிறேன். அதுதான் அதோட அர்த்தம். அதுதான் அதோட அர்த்தம். என்ன காரணம்னா, அவனுக்கு அப்பா அவனை கொண்டாடுறதை பிடிக்கல. இவன் என் தம்பி இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறானே, இவனை சேர்த்துக்கிட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நானும் எனக்கும் ஒரு மனுஷன், ரெண்டு பேருமே ஒரே வயிற்றுல பிறந்தவங்க, ஒரே தகப்பன், அம்மாவா இல்லையா? ரெண்டு பேத்துக்கும் ஒரே சுபாவம் இருக்கும். ஒருத்தன் வெளிப்படுத்திட்டான் பாவ ஆசத்தை, பாவத்தோட அந்த இச்சையை வெளிப்படுத்திட்டான். இன்னொருத்தன் அதை வெளிப்படுத்தல, கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறான். எது நான் சொல்றது புரியுது? ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரியான வீக்னஸ் தான் இருக்கும், ஒரே மாதிரியான ஜெனரேஷன் கேஸ் தான் இருக்கும். அப்ப ஒருத்தன் என்ன பண்றான், அவனை கட்டுப்படுத்தாம பாவத்துல விழுகிறான். இன்னொருத்தன் என்ன பண்றான், கட்டுப்படுத்தி சரி அப்பாவுக்காக எனக்காக அப்பாவுக்காக அப்படின்னு இருக்கிறான். இப்ப அவ்வளோ பரிசுத்தமா அவனை காத்து வைத்து, ஓகே, ஒண்ணுமே அவனுக்கு கிடைக்கல. ஆனா இளையகுமாரன் போயிட்டு பாவம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டான், அந்த ப்ரெஷர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரான், அவனை கொண்டாடுறான். இன்னைக்கு நம்மளும் இப்படிதான். சரி, நீங்க நீதி உள்ள வாழ்க்கையை வெளியரங்கமா வாழ்றீங்க, லிவிங் ரைச்சஸ் லைஃப். ஆனால் உங்களுக்குள்ளே இச்சைகள் இருக்குது, பாவ ஆசைகள் இருக்குது. என்ன இருக்குது? பாவ ஆசைகள் இருக்குது. வெளியே பார்க்க நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் பரிசுத்தமாக காமிக்கிறீங்க, இருக்கிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள உங்கள் கற்பனைகள் சரியில்லை, உங்களுடைய யோசனைகள் சரியில்லை. இளையகுமாரன் வெளியரங்கமாக பாவம் பண்ணுனா, மூத்த குமாரன் உள்ளத்தில் அந்தரங்க வாழ்க்கையில் பாவம் வாழ்ந்துட்டு இருக்கான். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு மனுஷன் பாவம் செய்யறதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவன் மேல இவன் என்ன இப்படி பாவம் பண்றான், என்ன இப்படி அசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறான், சரியான பெரிய பாவிலா அப்படின்னு ஒரு எரிச்சல் உண்டாகுத. அது நீதிக்காக உண்டாகிற எரிச்சல் அல்ல, பொறாமையினால் உண்டாகிற எரிச்சல். இட் இஸ் நாட் பிகாஸ் யூ ஆர் சோ ஜீலஸ் ஃபார் தி லார்ட். நீங்க எலியாவை போல வைராக்கியமா இல்லை, ஐயோ இவன் பண்றானே நம்மனால பண்ண முடியலையே. Can you accept the truth or not? இவன் அனுபவிக்கிற பாவத்தை என்ன, என் கை கட்டப்பட்டிருக்குது, எனக்கும் இந்த ஆசைலாம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, அப்பாவை பார்த்தா பயமாக இருக்குது, அப்பா என்னை அடிச்சிடுவார், அப்பா என்னை விரட்டிடுவார், பயந்துக்கிட்டு, யார் ஆண்டவரை பார்த்து பயந்துக்கிட்டு செய்யாமல் கட்டுப்பாட்டு. பட் the truth, the reality is that you are irritated, you are jealous of their sins. இது ஆண்டவர் கடைசியில் நிறுத்தி பார்க்க போகிறது உங்களுடைய செயல் அல்ல, உள்ளது. Hallelujah. At the end of the day, what is going to be judged is not your actions but your heart. மனுஷனுடைய யோசனைகள் தான் அவனை நியாயம் தீர்க்கும். அப்பதான் ஆண்டு சொல்றார். Hallelujah. ஒரு மனுஷன் பாவம் பண்றதை பார்த்து உங்களுக்கு பிடிக்கல, அவங்க மேல ஒரு கோபம் உண்டாது. ஏன்னா உங்களுக்கு என்ன கோபம்னா, நீங்க அந்த வாழ்க்கை அனுபவிக்க முடியலன்னு. இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆனால் வெளியரங்கமா வசனத்தை கோட் பண்றீங்க, வெளியரங்கமா பைபிள் எப்படி போட்டிருக்கு, நீ ஒரு கிறிஸ்துவன் இப்படி பண்ணலாமா, நீ ஒரு விசுவாசி இப்படி பண்ணலாமா, நீ ஒரு ஊழியன் இப்படி பண்ணலாமான்னு சொல்லி நம்ம வார்த்தைகள் மேல வார்த்தை அடிக்கிறோம். ஆனால் உள்ளபடி பார்த்தா இருதயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலையே. நான் தான் சொல்றேன், we must practice being truthful to God. கர்த்தருக்கு முன்பாக சரியா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி அதிகமாக எடுக்கணும். கர்த்தர் உங்களை இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். He's examining your hearts. நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு நிறைய டிபேட்ஸ் நடக்குது, கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய டிபேட் நடக்குது. ஓ பைபிள் எப்படி போட்டிருக்கு, பைபிள் அப்படி போட்டிருக்கு, நீ 100% பைபிள் படி வாழ்றியா, நீ உண்மையா வேதப்படி வாழ்றியா, யாராவது பாரு. எலியாவை போல வைராக்கியம் இருந்தா சந்தோஷம். எலியா ஒரு தப்பும் பண்ணல, கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ற ஒரு மனுஷன், கர்த்தர் அவனை பாராட்டுகிறார், இல்லைன்னு சொல்லல. இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எலியான்னு நினச்சிக்கிட்டு பொறாமையை நிமித்து செயல்படுகிறார்கள். ஹல்லேலூயா.
சில நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் வந்து பின்வாங்கி போயிருப்பாங்க, பாவத்தில் விழுந்திருப்பாங்க. உடனே உங்களுக்கு ஒரு கோபம் வந்துடும். ஓ, நீ எப்படி இப்படி பாவத்தை பண்ண முடியும், நீ ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்க, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்போம். ஏன்? வைராக்கியம் இல்லை, பொறாமை. வைராக்கியம் இல்லை, பொறாமை. சில நேரத்தில் விசுவாசி விழுந்திருப்பாங்க ஒரு பாவத்தில், அவங்கள மீட்டு கர்த்தருக்கு கொண்டு வர்றதுக்கு பதிலாக அவங்க மேலே ஒரு பொறாமை. நீ எப்படி இந்த பாவத்தை நான் பண்ணலான்னு நினைச்சு நீ பண்ணிட்ட. இதுக்கு பேர் என்ன? இது வைராக்கியம் இல்லை, பொறாமை. ஆனால் நீ சொல்லிக்க மாட்டேன் வெளியே, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உனக்கு கட்டுப்பாடு, நீ பண்ணிட்டு என்னை விட்டுட்டு. இந்த ஸ்கூலில் படிப்பை பார்த்துருக்கீங்களா? புக்கு எடுத்துகிட்டு வரலன்னா நீ எடுத்த இல்லையா, அப்பா எனக்கு ஒரு கேங் இருக்குது. உன் ஸ்டாக்கிங் இல்லையா, நீ போட்டோம் இல்லையா, எனக்கு ஒரு கேங் இருக்குது. இன்றைக்கும் அப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீ மட்டும் என்ன விட்டுட்டு போயிட்டு என்ன கூட்டிட்டு போல பற்றியா? இப்போ இந்த கடுப்பில் என்ன பண்ணுறீங்க? நீதிமானா மாறி எல்லாத்தையும் நியாயத்திருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்குற இந்த செய்தியை உங்கள் உள்ளத்தை திருப்பி போட போகுது. அது திருப்பி போட போகுது. இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் பெர்செப்ஷன். ஐ அம் டெல்லிங் யூ. ஹல்லேலூயா. ஆண்டவரோட எதிர்பார்ப்பு என்ன, கர்த்தர் எப்படி பார்க்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் மத்தியில் இதான் நடக்குது. வெளியரங்கமாக பார்க்க பரிசுத்தமாக இருப்பாங்க, அவங்க பேசுறது பரிசுத்தம் தோணும். ஆனால் உள்ள அந்தங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பாவம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். they are full of sins. hallelujah. அதான் பாருங்க சொல்லப்பட்டிருக்குது, do not judge a book by its cover. அந்த கவரை பார்த்து புஸ்தகம் உள்ளுக்கு வேற ஒரு காரியம் இருக்கும். that is human all about. பாருங்க, உண்மையாக ஒரு மனுஷன் நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்றான், பரிசுத்தமாக இருந்தா, அவனுக்கு பாவிங்களை பார்த்தா கோபம் உண்டாகுது, அவங்கள பார்த்த பரிதாபம் உண்டாகும். அதான் நேச்சர். when you see someone is falling into sin, உங்களுக்கு அவங்கள பார்த்தா கோபம் உண்டாகுது, எரிச்சல் உண்டாகுது. ஐயோ இவங்க விழுந்துட்டாங்களே, இவங்களை தூக்கியே ஆகணும், எப்படியாவது இவங்க மறுபடியும் கர்த்தர் பக்கம் நிறுத்தியே ஆகணும், அப்படியேப்பட்ட ஒரு எண்ணம் தான் உண்டாகும் தவிர்த்து அது எப்படி அவங்க இப்படி செய்ய முடியும், அது எப்படி இவங்க இப்படி செய்ய முடியும் சொல்லி இந்த கேள்வி வர. Remember, when you judge someone, you are also inviting judgment on yourself. நீங்க பிறரை நியாய தீர்க்கும் பொழுது நீங்க நியாய தீர்ப்பு உங்க மேல கொண்டு வருகிறீங்க. நீங்க பைபிள்ல பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜா விழுந்ததுக்கு அப்புறம் அவனை போய் கண்டிக்கிறான், ஏசுறான். நீ என்ன இப்படி பண்ணிட்ட, ஏன் வார்த்தையை நீ புறக்கணிச்சேன்னு சொல்லி அவன் கண்டிப்போடு கேட்கிறான். அதனால அவன் ஜட்ஜ் பண்ண கிடையாது. ஏன்னா பிறகு எழுதப்பட்டிருக்குது, அவன் சவுலுக்காக துக்கமாக இருந்தான். உனக்காக நான் ஜெபிக்கா விட்டால் பாவமாயிருன்னு சொல்லி பருந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறான். அவனை தூக்கி போட்டு இங்கே வான்றார், நான் இன்னொரு சூஸ் பண்ணிச்சிருக்கேன். இதுதான் சாமுவேலோட ஒரு இது. ஒரு தகப்பனா கண்டிக்கிற உரிமை அது வேற. ராபிக்குரிய தகப்பனா அவனுக்கு கண்டிக்கிற உரிமை ஒன்று இருந்தது, அதை அவன் செய்தான். ஆனா இன்னைக்கு விசுவாசி என்ன எல்லாமே சாமுவேல் திரிசா மாறிடுறாங்க. ஓ இது தப்பு, இது சரியில்லை. The truth is that you are jealous of their sins. அவர்களோட பாவத்தின் மேல உனக்கு ஒரு பொறாமை இருக்குது. நம்ம அதை செய்ய முடியலையே, அந்த இச்சை நம்ம அனுபவிக்க முடியலையேன்னு சொல்லி ஒரு பாவத்தின் பொறாமை இருக்குது உனக்கு. அதுதான் ரியாலிட்டி. அதான் சொன்ன பைபிளில் போட்டிருக்கு, நாட் எவ்ரிபடி ஷுட் பி டீச்சர்ஸ். எங்கே போட்டிருக்கு? ரோமர். எல்லாமே போதகர்களாக ஆகக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு நியாய தீர்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். நீ சத்தியத்தை கையில தூக்குறதுக்கு முன்பாக நீ யார் நல்லா ஆராய்ந்து பாரு. நீ பிறருக்கு போதிக்கிறதுக்கு முன்பாக நல்லா உன்னை ஆராய்ந்து பாரு நீ யாருன்ட்டு. or else you be endangering your soul. ஏன்னா பாடத்தை கற்றுக்கொள்றவனை பார்க்கணும், கத்து கொடுக்கிறவனை தான் கர்த்தர் அதிகமாக நியாயம் விசாரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் கணக்கு கொடுக்கிற மனுஷனாக இருக்கிறான். நான் உனக்கு ஜபிக்காம போயிட்டா பாவமாயிரம், எனக்கு பரிந்து ஜபிக்கணும். உண்மையா பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் பாவிகளுக்கு பரிந்து ஜெபம் பண்ணுவாங்க. பாவத்தை கண்டித்தாலும் பின்னாடி போயிட்டு, ஆண்டவரே அவங்களை விட்டுறாதீங்க, ஆண்டவரே அவங்களை எப்படியாவது, இந்த ஒரு இருதயம் இருக்கணும், இப்படியா ஒரு மனசு இருக்கணும். சங்கீதம் 37:1, Psalms 37:1. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத, நியாயக்கேடு செலுகிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. பாருங்க, பாவம் பண்றவங்க மேல பொறாமைப்படாத. இந்த வசனம் சும்மா எழுந்தல தெரியுமா, காரணத்தோடு எழுதப்பட்டிருக்குது. பாவிகளை பார்த்து எரிச்சல் ஆகாத, பாவம் பண்றவங்களை பார்த்து பொறாமை கொள்ளாதன்ற. அவங்களோட செயலை பார்த்து பொறாமை, எனக்கு கிடைக்கலையே, என்னென்ன பண்ண முடியலையே இந்த பாவத்தை, அந்த ஒரு காரியம் வரக்கூடாது என்று ஆண்டு சொல்லுகிறார். Our part as a Christian, we have to plead for them. Hallelujah.